ஷாப்பிங் போகிறதுக்காக கிளம்பியாச்சு. லிஸ்ட்டு ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு சார்ஜர் ஒயர் மட்டும்தான் வாங்கணும். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆல்ரெடி வச்சிருந்தாங்க, அது வந்துட்டு பிச்சுக்கிச்சு சுத்தமாக. சரி வேற வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. கோவா போகிறதுக்காக வாங்கின ட்ரெஸ் இது. அப்போ வியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வியர் பண்ணிட்டு சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இப்போ அந்த ட்ரெஸ்ஸே போடுற மாதிரி ஃபீல் ஆகுது. சார்ஜர் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு நேராக பழக்கடைக்கு ஃபர்ஸ்ட் வந்தாச்சு. சரி வாழைப்பழம் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் தான் பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். ஏதாச்சும் பழம் அழுகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற நல்லா பெரட்டி பெரட்டி பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். என்னதான் நம்ம நல்லா தான் வாங்கிட்டு வந்தாலுமே வீட்டுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக ஏதாவது ஒரு பழம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம கவனம் இல்லாமல் வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ அதனால நான் நல்லா பெரட்டி பெரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக பழம் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா நேராக மொபைல் கடைக்கு போயிட்டு சார்ஜர் ஒயர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா ரிட்டன் வந்துட்டு இருக்கும் போது பானிபூரி கடையை பார்த்துட்டேன். பார்த்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பானி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 6 பானி வாங்கி நான் 3, என்னோட ஹஸ்பண்ட் 3, ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு மசாலா பூரியும் பிளஸ் வந்துட்டு காளான் சாப்பிட்டுமே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்சலை கட்டிட்டு கிளம்பியாச்சு. வீட்டில் இருக்கும் போது கூட எனக்கு வந்துட்டு எதையுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணவே தோணாது. ஆனா எங்கேயாச்சும் வெளியில போயிட்டா எதையாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துடும். அதுவும் நிறைய கடை விதவிதமா வேற வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வேற வந்துட்டு செஞ்சு விற்பாங்க. பார்க்கவே வந்துட்டு ஆசையா இருக்கும். ஸோ அந்த ஆசையில தான் இன்னைக்கு வந்துட்டு பானிபூரியை வாங்கிட்டு வந்துட்டோம். நான் வேற என்னைக்கெல்லாம் பானிபூரி சாப்பிட்றோன்னா அன்னைக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் நைட் டின்னர் வந்துட்டு கட் பண்ணிடுவேன். எனக்கு பசியே எடுக்காது அதுக்கப்புறமா.